நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கிறோம். உண்மையிலேயே தாயகத்துல என்ன நடக்கின்ற கேள்வி இருக்கின்றது. அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற ஒன்று மக்களுடைய நலன் சார்ந்து இல்லாட்டி கிராமத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்து அந்த பிரதேசத்தின் மாவட்டத்தின் அபிவிருத்திகள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கூட்டமும் கூட கடந்த காலங்கள்ல என்ன செய்யப்பட்டது, இனி வருகின்ற காலங்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்புல சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவானது முதல், அதாவது என்பிபி ஆட்சியினுடைய காலப்பகுதியில இருந்து இந்த தாயகத்தை மையப்படுத்திய அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல ஏதோ அடிபாடுகள், தகாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி குழு கூட்டத்துல முன்னுதாரணமாக செயற்பட வேண்டியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதிலும் குறிப்பாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டியவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதாவது ஆளுங்கட்சியே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு சென்றிருந்தார். அவர் தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்துவார். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவருடைய தலைமையில இருக்க அங்கு அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெறும். இதுதான் முறை. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் அபிவிருத்தி குழு கூட்டத்துல என்ன நடக்கின்ற கேள்வி இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஏன் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக. ஆனால் நேற்றைய நாள்ல கூட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டத்துல அடிப்பேண்ட நாயே, வெட்டு வேண்டிய நாயே, உதைப்பேண்ட நாயே, வெளியே வந்தேன்னா தெரியுந்தானே, நீ செய்தது எனக்கு தெரியாதா, நான் செய்தது உனக்கு தெரியாதா, உன்னை பற்றிய அந்த அளவு வெளியே வந்திருக்கின்றது விடயங்கள், நீ வாயை மூடு என்கின்ற அளவிலையும், நீ தண்ணிய கூடி நீ கதைக்கிறது போல உன் வாயை மூடு என்கின்ற அளவிலையும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. இது இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாத்திரமல்ல, எல்லா அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் குறிப்பாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஏன் என்னத்துக்கென்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவடைந்திருந்தது மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்களுக்கு மத்தியிலையும், ஒரு தகாத வார்த்தை பிரயோகங்களுக்கு மத்தியிலையும். அதன் பிற்பாடு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் யாரை பற்றி இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இவர்களுக்கு இடையிலான அந்த வாக்குவாதத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அது நேற்று நாள நிறைவுற்றதை அடுத்து இன்றைய நாளில யாழ்ப்பாணத்தினுடைய மைய பகுதியில பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பதாதைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மாலை என்னவென்று சொல்லி பார்த்தால் செருப்புகளால் அணிவிக்கப்பட்ட மாலையும் கூட பலர் தங்களுடைய முகநூல் பக்கத்தில் எழுதி இருக்கிறார்கள். செருப்பு மாலை கூட அணிவிப்பதற்கு இவன் தகுதியற்றவன் என்ற விடயத்தை, அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் ராவோடு ராவாக அந்த பதாதைகள் வைக்கப்பட்டு இருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. ஒரு என்னுடைய பதாதை அங்கு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு தனியாக அந்த பதாதையை கலட்டி என்னுடைய வாகனத்தில் வைத்து பயணிக்கிற நிலைப்பாட்டையெல்லாம் நாங்கள் இன்றைய நாள்ல பார்த்திருந்தோம். சரி, இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது பல விதமான விமர்சனங்களை தாண்டியும் இன்றைய தினம் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டம் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில தான் இடம்பெற்றிருந்தது. காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி இருந்தது. இது மாவட்ட செயலக கோட்பர் கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தது என்ற விடயத்தை சொல்லக்கூடிய நிலையில இந்த கூட்டத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதே போன்று வைத்திய சண்முகநாதன், ஸ்ரீபவனந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண சபையின் பேரவைத் தலைவர், பிரதம செயலாளர், மாகாண சபை அதாவது மாகாண அமைச்சினுடைய செயலாளர்கள் என பலர் இந்த இதுல கலந்து கொண்டிருந்தார்கள். காவல்துறை மாதிபர், காவல்துறையினர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், முப்படையினர்கள், அதிகாரிகள், ஏராளமான ஊடகவியலாளர்கள் என்று கலந்து கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இன்றைய ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல கூட பார்த்திருந்தோம். இன்றைய நாள்ல கலகலப்பு இடம்பெற்றிருந்ததையும் அது சார்ந்து பல்வேறுபட்ட பதிவுகளும் வெளிவந்திருந்தது. என்னன்னு சொன்னால் அங்கேயும் அடிபாடுதானா என்கிற நிலைப்பாடு காணப்பட்டிருந்தது. தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் வெளியில் வந்திருந்தது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இப்படியே தொடர்ச்சியாக செல்லுமாக இருந்தால் தாயகத்தினுடைய கேள்விக்குறி, அதாவது தொடர்ச்சியாக தாயக மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படி சேர்ந்தால் தாயகத்துல கேள்விகள் அதிகரிக்கும். யாழ்ப்பாண மாவட்ட டிசிசி மீட்டிங்ல கடும் அமளிதோடைய திடீரென்று காவல்துறையினர் உள்நுழைந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது. என்னவா எது இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.